फ्रेंड्स நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஜியோகிராஃபி புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் क्वेश्चन தான் ஆல்ரெடி பார்ட் 2 வரைக்கும் நம்ம போட்டோம் இந்த வீடியோல வந்து பார்ட் 3 பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவோட வந்து ஜியோகிராஃபியோட பாக்ஸ் क्वेश्चन வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஓகேவா சோ அதுக்கு அப்புறமா நம்ம சொன்ன மாதிரி பாலிட்டி மட்டும் தான் இருக்கு பாலிட்டியும் முடிச்சிட்டோம் அப்படினா 11th and 12th ல உள்ள எல்லாமே பாக்ஸ் क्वेश्चन வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா சோ இந்த பார்ட் 3 ல என்னன்னு பார்க்கலாம் பிராமி எழுத்து வடிவில் எழுதப்படாத ஒரே திராவிட மொழி வந்து அரேபிய எழுத்தான பிரஹி மொழிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ பிராமி எழுத்து வடிவில் எழுதப்படாத ஒரே திராவிட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரஹி மொழி ஓகேவா ஸோ இது வந்து அதற்கு பதிலாக ஈரான் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் 20ஆம் நூற்றாண்டின் 2ஆம் பாதியிலிருந்து அரபு எழுத்துக்களில் எழுதப்பட்டுச்சு ஓகேவா ஸோ இந்த பிரஹி மொழி வந்து எந்த எழுத்துல எழுதப்பட்டுச்சுன்னா அரபு எழுத்துக்கள் எழுதப்பட்டுச்சு பிராமி எழுத்து வடிவில் எழுதப்படாத ஒரே திராவிட மொழி அடுத்து மொத்த பழங்குடியினர் மக்கள் தொகையில வந்து 90% வந்து எவ்வளவு இருக்காங்கன்னா கிரீன்லாந்துலயும் 66% வந்து பொலிவியாவிலும் 40% வந்து பெருநாட்டிலையும் இருக்காங்க ஓகேவா சோ பழங்குடியினர்ல அதிகபட்சமா 90% மக்கள் பழங்குடியின மக்கள் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிரீன்லாந்துல 66% வந்து பொலிவியால 40% வந்து பெருநாட்டுல இருக்காங்க சோ இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில பழங்குடியின மக்கள் எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் 8.2% தான் ஓகேவா சோ 100% மக்கள் தொகை இந்தியால இருக்குது அப்படின்னா பழங்குடியின மக்கள் வந்து வெறும் 8.2% மக்கள் இருக்காங்க சில நேரத்துல பழங்குடியின மக்கள் வந்து 4வது உலகம் அப்படின்னு அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க முதல் 2வது மற்றும் 3வது உலகங்கள் வந்து நிலம் மக்களுக்கு சொந்தமானது என்று நம்புகின்ற போது 4வது உலகம் வந்து என்ன சொல்றாங்கன்னா மக்கள் நிலத்திற்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு நம்பக்கூடியவங்க சோ அதனாலதான் 4வது உலகமா வந்து பழங்குடியின மக்களை வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்னொன்னு சொல்லியிருக்காங்க சென்டினல்ஸ் பழங்குடியினர் பத்தி சொல்லியிருப்பாங்க இது வந்து நியூஸ்லலாம் வந்துச்சு சென்டினல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர் தான் உலகிலேயே மிக ஆபத்தான பழங்குடியின மக்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்திய பெருங்கடல்ல வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள வடக்கு சென்டினல் தீவானது புவியின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் ஒன்று தொலைவில் அமைந்துள்ள சென்டினல் தீவு உலகின் மிக ஆபத்தான பழங்குடியினரான சென்டினல் பழங்குடியினரோட வசிப்பிடமாய் இருக்குது இவர்களுக்கு வேளாண் பற்றி தெரியாததால் வேட்டையாடுபவர்களாகவும் உணவு சேகரிப்பவர்களாகவும் இருக்கிறாங்க சோ ஆதி காலத்து மனிதர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இப்பவும் சென்டினல் தீவுல இந்த மக்கள் வந்து வசித்து வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இவர்களின் உணவில் ஆழமற்ற கடலோர பகுதிகளில் காணப்படும் தேங்காய் மற்றும் மீன் ஆகியவை முதன்மையான உணவாக இருக்குது சென்டினல்கள் கற்கால மனிதர்கள் என விவரிக்கப்படுகிறது அடுத்து பெண்கள் தங்கள் இடுப்பு கழுத்து மற்றும் தலையை சுற்றி பிணைக்கப்பட்ட நார் சரங்களை அணிந்துள்ளனர் ஆண்கள் கழுத்தணிகள் மற்றும் தலைப்பாகையை அணிந்துள்ளனர் ஆனால் ஒரு தடிமனான இடுப்பு பட்டையை இடுப்பில் அணிஞ்சிருக்காங்க இந்த மனிதர்கள் ஈட்டி வில்லு அம்பு ஆகியவற்றை எடுத்து செல்கிறார்கள் சில நேரங்களில் சென்டினல்கள் மற்றவர்களுடன் நட்பு ரீதியாக சைகைகள் செய்து அவர்கள் தரும் பரிசுகளை காட்டிற்கு எடுத்து சென்று பின்னர் அவர்கள் மீது அம்புகளை எய்வதை காண்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க வடக்கு சென்டினல் தீவின் மக்கள் தொகையானது 250 பேர் தான் மொத்தமே இருக்காங்க இந்த சென்டினல்கள் வெளியாட்களிடமிருந்து கிடைக்கும் உதவியை விரும்பவில்லை ஆக்சுவலா ஒரு நியூஸ்ல வந்து ஒரு ஃபாரினர் போய் அங்க மாட்டிக்கிட்டு அவரை கொண்டதா வந்து ஒரு நியூஸ் எல்லாம் சொன்னாங்க சோ அந்த பழங்குடியினர் தான் இந்த சென்டினல் பழங்குடியினர் அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழ் உலகின் மிக நீண்ட பாரம்பரியமான செம்மையான மொழிகளில் ஒன்றாகும் தமிழ் இலக்கியத்தின் முந்தைய காலம் வந்து பொ.மு 300 முதல் பொ.ஆ 300 வரை உடைய சங்க இலக்கியம் காலமாகும் திராவிட மொழிகள்ல மிகவும் பழமையான இலக்கியங்களை கொண்டது நம்ம தமிழ் மொழிதான் இந்த நூற்றாண்டின் முடிவில் உலகில் பாதிக்கு மேற்பட்ட அதாவது ஏறக்குறைய 7000 மொழிகள் வந்து அழிந்து விடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க 14 நாட்களுக்குள் ஒரு மொழி அழிந்து வருவதாக மதிப்பிடப்படுகிறது ஸோ அவ்வளோ மொழிகள் இருந்தாலுமே அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னா அழிந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க
அடுத்து யுனெஸ்கோவின் ஆபத்தான மொழிகள் பற்றி 5 நிலைகள் அப்படின்னு சொல்றாங்க. பாதுகாப்பானது வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த மொழிகள் எல்லாமே பாதுகாப்பா இருக்கிறது. பாதிக்கப்படக்கூடியதுங்கிறது பாத்தீங்கன்னா வீட்டிற்கு வெளியில் குழந்தைகள் பேசுறதுல, சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா வீட்டுல மட்டும்தான் அந்த மொழி பேசுவாங்க, வெளியே போய் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி 600 மொழிகள் இருக்கு, அது வந்து பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக ஆபத்து உள்ளது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பேசுவதே இல்லை. சில குழந்தைகள் வந்து பேசவே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த மாதிரியான மொழிகள் வந்து ஆபத்துல தான் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 646 மொழிகள் இருக்கு. கடுமையான ஆபத்துங்கிறது பழைய தலைமுறையினரால் மட்டுமே பேசப்படுவது. நமக்கு முன்னாடி இருக்க அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ மட்டும்தான் பேசியிருப்பாங்க, நமக்கு அது தெரியவே தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய மொழிகள் 527 மொழிகள் இருக்கு. மிக கடுமையான ஆபத்துங்கிறது பழங்கால தலைமுறையினரின் ஒரு சில உறவினர்களால் மட்டுமே பேசப்படுவது. பெரும்பாலும் பகுதி பேச்சாளர்களாக இருப்பாங்க. அப்படி பார்த்தோம்னா 577 மொழிகள் வந்து கடுமையான ஆபத்துல இருக்கு. இதெல்லாம் வந்து காலப்போக்கில் அழிந்துரும் அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள பேச்சு வழக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா வட்டார எல்லைக்குள் பேசும் பேச்சு வழக்குகளில் தமிழ் ஒரு சுவாரஸ்யமான மொழியாக இருக்குது. மாநிலத்தோட பல்வேறு பகுதிகளிலும் மொழி பல சுவாரஸ்யமான மேம்பாட்டை கொண்டுள்ளது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி போன்ற பழைய மற்றும் நன்கு அறியப்பட்ட பேச்சு வழக்குகளை தமிழ்நாட்டின் பலர் நன்கு அறிந்திருக்கிறார். இப்போ இந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பேச்சு வழக்கு இருக்கும். இப்போ மதுரை அப்படின்னா மதுரை ஸ்லாங்குன்னு சொல்லுவாங்க, சென்னைனா சென்னைக்குன்னு சொல்லி பேச்சு மொழி, கோயம்புத்தூர் பாஷை, திருநெல்வேலி பாஷை அப்படின்னு சொல்லுவாங்களே, இதெல்லாமே பேச்சு வழக்குகள். அடுத்து வைசாலி அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா போஆமு 6ஆம் நூற்றாண்டோட ஒரு குடியரசாக நிறுவப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா போஆமு 563ல கௌதம புத்தர் பிறப்பதற்கு முன் உலகின் முதல் குடியரசாக தோன்றியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைசாலி அப்படிங்கிற இடம் தான். ஸோ இதுவும் வந்து பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து மிக அதிகமான அண்டை நாடுகளின் எல்லைகளை கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா. இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க கண்டிப்பா. அதிகமாக அண்டை நாடுகள், அதாவது நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லையை பகிர்ந்துக்கக்கூடிய நாடு வந்து சைனா தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14 நாடுகளோட எல்லைகளை பகிர்ந்துக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், மங்கோலியா, ரஷ்யா, வடகொரியா, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், பூட்டான், நேபாளம். ஸோ இந்த 14 நாடுகளுடனும் சைனா வந்து எல்லையை பகிர்ந்து கொள்கிறது. அடுத்து கனடா வந்து உலகின் 2வது பெரிய நாடாய் இருக்கு. இது அமெரிக்காவோட மிக நீண்ட சர்வதேச எல்லை பகுதிகளை பகிர்ந்து கொள்கிறது. கனடா அமெரிக்கா நில எல்லைக்கோடு மட்டுமே கிட்டத்தட்ட 8893 கிலோமீட்டர் நீளம் வந்து உடையதா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்து தன் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை சென்றடைந்த ஒரே நாடு நம்ம இந்தியா தான். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே செவ்வாய் கிரகத்துக்கு போன நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தியா. அடுத்து டி கியோட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது, டி கியோட்டன் 4 கோவாட்டனா, இது வந்து புவியின் அதிக சக்தி வாய்ந்த புவி அளவு செயற்கைக்கோள் ஆகும். இது வந்து 2015ல் ஏவி இருக்கும். இச்செயற்கைக்கோள் வந்து புவி அதிர்வு மற்றும் சூறாவளிகளால் பாதிக்கப்படும் மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவும் பொருட்டு உடனடி தகவல்களை தரவல்லது. சூறாவளியோ இல்லை புவி அதிர்வோ நிலநடுக்கமோ ஏற்படும் பட்சத்தில் இது வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இந்த புவி அதிர்வு அதிக சக்தி வாய்ந்த புவி உளவு செயற்கைக்கோளை வந்து உருவாக்கியிருக்காங்க. இச்செயற்கைக்கோள் அயல் நாடுகளின் போர் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை கண்காணிக்க சீனாவிற்கு உதவி இருக்கு. அதே மாதிரி WMD வசதி கொண்ட பகுதிகளும் கடற்படை தளமும் போர் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட 18 வயது நிரம்பின ஒரு மாணவர் வடிவமைத்த புவியோட மிகவும் எடை குறைந்த செயற்கைக்கோளை வந்து நாசா வந்து ஏவி இருக்கு. இது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது கலாம் சாட் தானே இது. ஸோ இதை உருவாக்குனவர் இந்த பையன் தான். இவர் உருவாக்குன இந்த செயற்கைக்கோள் தான் மிகவும் சிறிய எடை கொண்டது, கம்மியான எடை கொண்டது. அண்ட் இதை நாசா வந்து ஏவி இருக்காங்க. ஓகேவா. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வெறும் 64 கிராம் எடை கொண்டது. ஓகேவா. ஸோ புவியின் மிக குறைந்த எடை கொண்ட கலாம் சாட் என்ற செயற்கைக்கோளை ஏவி மீண்டும் ஒரு முறை விண்வெளி சாதனையை நிகழ்த்தியுள்ளது இந்தியா. இதை வடிவமைத்து உருவாக்கியது விண்வெளி ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் நிபுணரோ அல்லது பொறியாளரோ அல்ல, 18 வயதை நிரம்பிய தமிழ்நாட்டு மாணவர் ரிஃபாத்
ஷாருக் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர் அவருடைய டீம் சேர்ந்து தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இச்சிறு செயற்கைக்கோளுக்கு அப்துல் கலாமோட பெயரை சுட்டப்பட்டதுனால அது கலாம் சாட் என்று அழைக்கப்படுது. ஜூன் 22, 2017 நாசா இதை வந்து விண்வெளிக்கு ஏவி இருக்கு. இந்த ஏவூர்திகள் இந்தியாவின் சார்பாக கலாம் சாட் மட்டுமே பங்கு பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. மேற்கொண்ட குழுவின் இயக்குனரான ஸ்ரீமதி கேசவன் கூறும்போது இந்த ஏவூர்தி பறக்கும் மொத்த நேரம் வந்து 240 நிமிடங்கள் என கூறியிருக்காங்க. விண்கலத்தை தொடுத்தது சென்னை தியாகராய நகரில் அமைந்துள்ளது அவர் வீட்டில் ஆகும். செயற்கைக்கோளானது ஏவப்பட்ட 125 நிமிடத்திலேயே வந்து விண்வெளியின் ஈர்ப்பு விசை சூழலில் ஏவூர்தியிலிருந்து பிரிக்கப்பட்டது. ஷாருக்கின் இத்திட்டம் முதல் முப்பரிமாண அச்சை கொண்டு தயாரிக்கப்பட்டு போட்டியின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூப்ஸ் இன் ஸ்பேஸ் என்ற இப்போட்டி நாசா மற்றும் ஐடூடுல் லேர்னிங் அப்படிங்கிற 2 நிறுவனம் சேர்ந்து நடத்தினது. அதுல வெற்றி பெற்ற இந்த செயற்கைக்கோளை தான் அனுப்பிச்சிருக்காங்க. இத்திட்டத்தின் நோக்கம் தொழில்நுட்பத்தின் புதிய செயல்திறனை விண்வெளிக்கு கொண்டு சேர்ப்பதாகும். ஸோ அதோட எடை, அது எவ்வளோ நிமிடங்கள் பயணிச்சது, எந்த வருடம் ஏவப்பட்டது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த உலகின் மிக அதிவேக கணினிக்கான போட்டியின் புதிய வெற்றியாளர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கணினி தான். ஓகேவா, இதான் ரொம்ப ஸ்பீடான கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்க சமிட். ஐபிஎம்மோட கூற்றுப்படி ஐபிஎம்ங்கிற கம்பெனி சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சம்மிட் அப்படிங்கிறது 200 பீட்டா பிளாக் செயல்திறன் அல்லது வினாடிக்கு 200 குவாட்ரில்லியன் கணக்கீடுகள் செய்யும் திறன் கொண்டது. அதனாலதான் அவ்வளவு ஸ்பீடா அதனால இயங்க முடியுது அப்படின்னு வச்சுக்கலாம். 87 பீட்டா பிளாப்புடன் இப்போதும் உலகின் அதிவேக கணினியாக இருக்கும் சன்வே டை ஹூ லைட் அப்படிங்கிற கணினியை விட ஒரு குறிப்பிடத்தக்க திறன் பெற்றுள்ளது இந்த சம்மிட். இன்னும் அதிகமாக நேரம் ரேம் 10 பீட்டா பைட்டுகளை கொண்டுள்ளது. இதன் அதிவேக செயல்பாடு அதன் $325 மில்லியன் நிதி திட்டத்தின் ஒரு பகுதியாக வந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான நிதி ஆற்றல் மேம்பாட்டுத்துறை அமெரிக்க ஐக்கிய நாடுகளால் அளிக்கப்பட்டுள்ளது. சம்மிட்டின் ஒவ்வொரு 4608 முனையங்களும் 2 IBM பவர் 9 சிப்புகளுடன் 3.1 ஜிகாஹெர்ட்ஸில் இயங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்மிட். அடுத்து ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றத்திற்கான வரையறை மாநாடு UNFCCC அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 2017 ஆண்டு மே 17 நடைபெற்றிருக்கு. இதுல பேணத்தகுந்த மேம்பாட்டோடு காலநிலை மாற்றம் மற்றும் பேரழிவு அபாய குறைப்பிற்கான சென்டாய் வரையறை ஆகியவற்றை ஒருங்கிணைப்பதை குறித்து விவாதிக்கப்பட்டது. ஸோ இந்த மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, 2017. அடுத்து ஃபாரிபடாங்கிறது காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமத்தோட கதை. ஃபாரிபடாங்கிறது ஒரு கிராமம். இந்த கிராமத்துல என்ன பண்றாங்கன்னா காடுகளை பாதுகாக்கிறாங்க, அதனால இது பெயர் பெற்றிருக்கு. இது வந்து மகாராஷ்டிரா குஜராத் எல்லையில அமைஞ்சிருக்கு ஒரு குக்கிராமம். எந்த ஒரு வசதியுமே இல்லாத ஒரு கிராமம்னு சொல்லலாம். இங்கு வசிக்கும் பழங்குடியினரின் ஒருங்கிணைந்த அல்லது கூட்டு முயற்சியானது இதை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. வெறும் 1000 மக்கள் மட்டும்தான் இங்க இருக்காங்க. இருந்தாலுமே இவர்கள் தங்கள் காட்டையும் வனத்தையும் பாதுகாப்பதோடு அல்லாமல் அதன் மூலம் ஐக்கிய நாடுகளின் பேணத்தகுந்த மேம்பாட்டு இலக்குகளையும் நோக்கங்களையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதன் மூலம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலும் பயனடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிராமத்தினர் காட்டை பாதுகாத்துள்ளனர். காட்டை பாதுகாத்து வந்ததினால் இக்காடுகள் நீரை சேமிக்க உதவி இருக்கு. அந்த நீர் வேளாண்மை, அந்த நீரை வச்சு வேளாண்மை பண்ணைகளுக்கு உதவுறாங்க. பண்ணை தொழிலானது வளத்தை கொடுத்திருக்கு. படிப்பறிவானது அவர்களது எல்லையை விரிவாக்கி அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மாற்றி அமைத்துள்ளது. பால் பண்ணை மற்றும் கோழி பண்ணையை கடந்த காலகட்டத்தில் உருவாக்கிய இந்த கிராமத்தினர் அவற்றை விற்பனை செய்யவும் ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலமா அவர்களுக்கான நிலையான வருமானம் வர தொடங்கியிருக்கு. கிராம மக்கள் தங்கள் நிலத்தை நிலமற்றவர்களுக்கு பொதுவாக கொடுத்து அதன் மூலம் பசியின்மை மற்றும் சமத்துவமற்ற நிலையை குறைத்தல் போன்றவற்றை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த கிராமத்துக்கு பேர் தான் பாரிபடா அப்படிங்கிற கிராமம். இது வந்து மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் எல்லையில அமைஞ்சிருக்கு. இக்கிராம மக்கள் எல்லா வளங்கள் மற்றும் புதிய செயலை சோதனை செய்து பார்த்ததில் முன்னோடிகள். நீர், நிலம், வன பாதுகாப்பு, உயிரின பன்மை பதிவு செய்தல், உயிரி வாயு, சூரிய ஆற்றல், பொதுமக்களோட துணையோட அடிப்படை உள்கட்டமைப்பை உருவாக்குதல் ஆகியவற்றை கூட்டாக ஈடுபாட்டுடன் செய்தனர். மரம் வெட்டுவதை தடுத்திருக்காங்க. மரம் நடுதல் ஆகியவை முதல்ல கிராம கூட்டங்களில் நிறைவேற்றப்பட்டு பின் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கிராமத்துல 445 ஹெக்டேர் வனத்திற்குள் மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் வராமல் தடுப்பது
மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குழந்தை பாதுகாப்பு குறிப்புகள் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஒரு வினாடியில் ஒரு புகைப்படம் எடுக்கவும், ஏதாவது நிகழ்ச்சிக்காக குழந்தைகளை வெளியே அழைத்து செல்லும் போது கைபேசியை எடுத்து ஒவ்வொரு குழந்தையுடனும் தனித்தனியாக சுயப்படம் எடுத்துக்கொள். இதனால் குழந்தைகள் அந்த குறிப்பிட்ட நாளில் எவ்வாறு இருந்தார்கள் என்று தெரிய வரும். ஒருவேளை ஒரு குழந்தை கூட்டத்தில் தொலைய நேரிட்டால் இந்த புகைப்படம் காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் குழந்தையை எளிதில் தேடி கண்டுபிடிக்க உதவலாம். இதை ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரத்தத்தை விட உவர் நீரில் அதிக அளவு உப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடல்ல உள்ள ரத்தத்தை விட உப்பு நீர்ல தான் அதிக அளவு உப்பு இருக்கு. உவர் நீர் உள்ளிழுக்கப்படும் பொழுது உவர் நீரை நுரையீரலுக்குள் செலுத்தி ரத்தத்தை தடிமனாக்குவதன் மூலம் உடலானது தன்னைத்தானே கட்டுப்படுத்த முயலுகிறது. எப்படி உடல் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிறதுனா இப்படிதான். இதனால் மரணம் சம்பவிக்க 8 முதல் 10 நிமிடங்கள் வரை எடுத்துக்கொள்ளப்படுவதால் காப்பாற்றுவதற்கு அதிக வாய்ப்பு அளிக்கிறது. அப்ப இறக்க போற இந்த சமயத்துல அந்த டைமை அதிகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி செய்யறாங்க. உப்பு தண்ணியை நுரையீரலுக்குள் செலுத்தி ரத்தத்தை தடிமனாக்குவதன் மூலமா உடலானது தன்னைத்தானே கட்டுப்படுத்த முயலுகிறது. அடுத்து பாராகுர்குவின் அணையா நெருப்பு, நெருப்பின் தந்தை என பொருள்படும். இந்த பாராகுர்குவின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெருப்பின் தந்தை. ஈராக்கில் உள்ள இயற்கை வாயு குழாயின் துவாரத்தில் எரியும் இந்நெருப்பு 4000 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குதான். இந்த பாராகுர்குவின் அப்படிங்கிற அந்த இடத்துல எரியக்கூடியது ஈராக்கோட இயற்கை வாயு குழாயின் துவாரத்துல எரியக்கூடியது. இந்நெருப்பை பற்றி ஹெரோடோட்டஸ் மற்றும் புளூட்டார்க் ஆகியோர் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது 4000 வருஷமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அடுத்து 1984 நடைபெற்ற போபால் வாயு பேரிடர். இந்த வாயு கசிவு ஏற்பட்டதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. போபால் வாயு பேரிடர் நடந்தது 1984. இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நாட்கள்ல இறந்தவர்கள் 10,000க்கும் மேற்பட்டோராக இருந்திருக்காங்க. 1994க்குள் இதில் காயமடைந்த மேலும் 25,000 பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அதோட வீரியம் இருந்திருக்கு. டிசம்பர் 3, 1984 யூனியன் கார்பைடு தொழிற்சாலையிலிருந்து மெத்தில் ஐசோசைனேட் அப்படிங்கிற வாயு மேகம் வெளியேறி இருக்கு. அதுதான் இந்த பேரிடருக்கு காரணம். அந்த கெமிக்கல் நேமை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா அது எந்த தொழிற்சாலை? 1984 டிசம்பர் 3 யூனியன் கார்பைடு அப்படிங்கிற தொழிற்சாலையிலிருந்து வந்த மெத்தில் ஐசோசைனைடு. இதுதான் ரொம்ப முக்கியம். மெத்தில் ஐசோசைனைடு அப்படிங்கிற வாயு கசிவுனாலதான் இந்த பேரிடரே நடந்திருக்கு. இதனால கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க? 35,000 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. அடுத்து குறிப்பிட்ட இந்திய மாநிலங்களோட மக்கள் தொகை பரவல் 2019 எடுக்கப்பட்ட சர்வேல இருந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல அதிகமா இருக்கிறது ஆந்திரா தான். ஆந்திரால தமிழ்நாடு தான் ஒரு மொத்த மக்கள் தொகை பரவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 52 லட்சமா